இதுல எது உப்பு எது சக்கரை ஒரே சந்தேகமா இருக்கு. சரி இதை எடுத்து போடுவோம். டப்பாவோட கொட்டிடலாமா? வேணாம் வந்தா திட்டுவாங்க. கொஞ்சமா போடுவோம். சுட சுட கேசரி ரெடி. நம்ம பண்ண வேலையை பார்த்து அம்மா வந்து நம்மள பாராட்ட போறாங்க இல்லைங்க? ஆட்சி 4 இடம் வீடு. டிங் டாங் டிங் டாங். வணக்கம், எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இருக்கும், நல்லா இருக்கேன். அடிக்கடி இது மாதிரி நான் ஸ்லிப் ஆயிடுறேன். ஃபர்ஸ்ட் போய் டாக்டர் பார்த்து என் காலை செக் பண்ணும். அடே கீழே விளக்கணும், கண்ணை தான் செக் பண்ணும். அப்படி நான் யார் எண்ணெய் ஊற்றுனது? நீங்க வேலைக்கார பொண்ணுன்னு ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தீங்களா? அந்த பொண்ணு பண்ண வேலையா தான் இருக்கும். கூப்பிடு. ஏமா தமிழ் செல்வி, தமிழ் செல்வி. என்னது இது? விளக்கணுங்கம்மா. தெரியாதா? குறுக்க பேசாத. எதுக்கு ஊத்துன? நீங்க தானே வீடு பலன்னு தொடக்க சொன்னீங்க. அதுக்கு எதுக்கு விளக்கெண்ணெய் ஊத்துன? அம்மா இங்க கொஞ்சம் வாங்கலேன். நீங்க என்ன செய்ய சொன்னீங்க? பாயாசம் செய்ய சொன்னீங்க. அதுக்கப்புறமா ஏலை போட்டு இறக்க சொன்னீங்க. நான் பாயாசம் 1 தரம், பாயாசம் 2 தரம், பாயாசம் 3 தரம்னு ஏலை போட்டு இறக்குனேன். என்ன திட்டி அமுச்சு விட்டீங்க. அம்மா திட்டினேன். அதுக்கப்புறம் இந்த வீடு இருக்குல்ல, வீடு அதை கூட்டி குப்பையெல்லாம் அள்ளி ஓரமா வச்சுட்டேன். அதுக்கப்புறமா இந்த மாப்பு இருக்குல்ல, மாப்பு அதை போட்டு வீடை தொடச்சேன். சரி, பலப்பலனே ஆகல. அதுக்கப்புறம் திருப்பியும் மாப்பு போட்டு தொடச்சேன். பலப்பலனே ஆகல. என்னதான் பண்ண? அந்த விளக்கெண்ணெய் இருக்குல்ல, விளக்கெண்ணெய். ஆமா, அதை எடுத்து கொஞ்சமா ஊத்தி விட்டேன். அதையே ஊத்துன. அப்பதான் பலப்பலன் இருக்கும். இப்ப பாருங்க வீடு எவ்வளவு பலப்பலன் இருக்கு. நான் வந்தவங்க பாக்கிறதுக்கோசரம் வீடு பலப்பலன் இருக்கு சொன்னா, மண்டையை உடைக்கிறதுக்கோசரம் பலப்பலன் ஆக்கி வச்சிருக்க. என்ன மண்டையெல்லாம உடஞ்சிருக்கு? மண்டையில உடையிலையே. மண்டை உடையறதுதான் குறைஞ்சது. அதுக்கப்புறம் என்ன பண்ண? இந்த கேசரி செஞ்சேன். குடுக்க மறந்துட்டேன். இருங்க, கேசரி எடுத்து கொடுத்துட்டு வரேன். ஐயா அந்தாங்க குண்டானோட சாப்பிட்டுங்க. எங்க வீட்டுல தட்டு இல்ல. நான் சாப்பிட்றேன். தூ இது என்ன உப்பா இருக்கு? இருந்தா ஜஸ்ட் நீயே சாப்பிட்டு பாரு. என்னது உப்பா? என்ன இவ்வளவு உப்பா இருக்கு? உப்பா இவ்வளவு உப்பா இருக்கு? இந்த நீயே சாப்பிட்டு பாரு. உப்பா இருக்கு. யாரு உப்பு போட்டது இதுல? இதுவும் அந்த பொண்ணு பண்ண வேலையா தான் இருக்கும். கூப்பிடு. தமிழ் செல்வி, தமிழ் செல்வி, இதை கொஞ்சம் சாப்பிட்டு பாரு. எப்படிங்கம்மா நான் செஞ்சதை நானே சாப்பிட்றேன். நீங்க சாப்பிட்டு பாரு. இல்லைங்கம்மா, நீங்க சாப்பிட்டோம். சரிங்கம்மா, சாப்பிட்டு பாக்குறேன். என்னது இது? உப்பு. யார் போட்டா? நானு. எதுக்கு போட்டேன்? அம்மா, என் மேல எந்த தப்பும் சொல்லக்கூடாது. இந்த சர்க்கரையும் வெள்ளை கலர்ல இருக்கு, உப்பு வெள்ளை கலர்ல இருக்கு. எது சர்க்கரை எது உப்புன்னு தெரியல. சரி ஏதோ ஒன்று எடுத்து போடுவோன்னு போட்டேன். பார்த்தா அது உப்பு. சர்க்கரையும் உப்பும் வெள்ளை கலர்ல இல்லாம எங்க ஊர்ல சர்க்கரை மஞ்சள் கலர்ல இருக்கும், உப்பு பச்சை கலர்ல இருக்கும். நான் எளிதா கண்டுபிடிச்சிருவேன். இங்க பார்த்தா ரெண்டும் வெள்ளை கலர்ல இருக்கு. அந்த கேசரி எப்படிதான் செஞ்ச? ஒரு வடை சட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் எண்ணெயை ஊத்தினேன். கொஞ்சம் கடுகு போட்டேன். கடுகு பொரிஞ்சு வந்துச்சா, கொஞ்சம் கருவேப்பிலை. அதுக்கே என்ன கடுகெல்லாம் போடுற? நான் வேற 5 ஸ்டார் ஹோட்டல்ல செய்ய தெரியும்னு சொல்லிட்டேன். எனக்கு வேற செய்ய தெரியாது. சரி உப்புமா மாதிரியே செய்வோன்னு செஞ்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணேன்? அதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுட்டு உப்புமா மாதிரியே செஞ்சேன். அதுக்கப்புறமா கலர் வெள்ளை கொஞ்சம் மிளகா பொடியை எடுத்து போட்டு. அதுக்கே மிளகா பொடியை போட்டேன். வீட்டில் கேசரி பவுடர் இல்லைங்க, அதாங்க மிளகா பொடி போட்டுட்டேன். என்கிட்ட கேட்க வேண்டியதானே? நீங்க சின்சியரா டிவி பார்த்துட்டு இருந்தீங்க, அதை டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்ட்டு. சரி போ.